السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وحسن كما حسن الله إليك صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: العنات من الله والعجلة من الشياطين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நடவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லோருக்கும் ஆசைகள் அதிகமாக இருக்கும். கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும், போராமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லா நபர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். இந்த உலகத்தில் வாழும்போது நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் சில கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கஷ்டத்துக்கு அப்புறமாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கென்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுக்கென்ற ஒரு ஜன்னத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா நபிமார்களுமே தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவம், அந்த இளமை பருவத்தை பார்த்து மக்கா வாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பையன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானே, பரவாயில்லை என்று சொல்லி மக்கா வாசிகள் அனைத்து நபர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து நம்முடைய இருக்கக்கூடிய பணம் காசுகளை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில சொத்துக்கள், சில தீனார்கள், சில பொறுப்புகள் எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தில் வந்து ஒப்படைப்பாங்களாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையாக இருக்கும் போது எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கட்டத்தில் அபிசினியா நாட்டை சார்ந்த ஒருவர் மக்காவிற்கு வியாபாரத்துக்கு வருகிறார். வியாபாரத்துக்கு வந்தவரிடத்தில் அங்கிருந்த மக்காவாசிகள் ரொம்பவும் வலிவான முறையிலே அவருடைய பொருட்களை வாங்கிவிட்டு காசு கொடுக்காமல் திரும்பி ஓடிவிட்டார்கள்.
அபூசுஃபியானுடைய நாட்டிலிருந்து வந்தவர்கள், வியாபாரத்துக்கு வந்தவர்கள் புலம்புகிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு மலை மேல ஏறி நின்று அந்த வியாபாரி சத்தம் போட்டு கேட்கிறான், நான் இப்படி இந்த ஊர்ல இருந்து மக்காவுக்கு வியாபாரம் செய்ய வந்தேன். நான் வியாபாரம் செய்ய வந்த இடத்தில் என்னை ஏமாற்றி விட்டு என்னுடைய பொருட்களை ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க, காசு தரவில்லை என்று ஒருவர் புலம்பிக் கொண்டு இருந்தார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதிலே விளைப்பட்டது. அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த 3 நபர்களும் அந்த நபர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, எதுக்காக வேண்டி வந்தீங்க, எந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்தீங்க? அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை இது மூலியமா தான் கழிகிறது என்று சொல்லி அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து எல்லா நபர்களுக்கும் அழைப்பு கொடுத்து சொல்கிறார்கள், இவருடைய பொருட்களை யார் வாங்கினார் அவர் உடனடியாக வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையாக இருக்கும் போது சொன்னார்கள். அங்கிருந்த எல்லா நபர்களும் ஒன்று கூடி வந்து யார் பாதிக்கப்பட்டாரோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரிடம் வாங்க வேண்டுமோ அந்த தொகையை வாங்கி அவரிடம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூசுஃபியானுடைய நாட்டின் வியாபாரத்துக்கு வந்தவர்களுக்கு நபி அவர்கள் இப்படியாக துஆ செய்தார்கள். ஒரு மனிதருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அவசியம். கணவன் மனைவியாக இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக கழிக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கும் போது, எல்லா நபர்களோடு ஒன்றாக இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கழிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கழித்தார்கள். மகிழ்ச்சியான நாள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒன்று திரட்டி அவர்களுக்கு மத்தியில கவலைப்படாத அளவுக்கு நபி அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக பேசி உறவாடி கொண்டு இருப்பார்கள். அப்ப நம்ம என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நபர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து விட்டு கவலையோடு இருக்கிறார்கள். கவலை என்பது ஒரு மனிதனை கொன்றுவிடும். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மையத்து என்றுதான் சொல்ல முடியும். கவலை என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மையத்து. அப்போ நம்ம அந்த கவலைகளிலிருந்து எல்லோரும் வெளியே வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது அழகான முறையிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, வலா தஹீனு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு கஷ்டம், ஒரு கவலை வந்தாலும் அதை நினைச்சு நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய தைரியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அதிகமான முறையில் கவலையும் படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை என்பது செம்மையாக சீராக அமைய வேண்டும், நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு மனைவி மக்களோடு மகிழ்ச்சியோடு நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாங்க. சஹல் பின் கஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கிட்டத்தட்ட இணை வைக்கக்கூடியவர்களை குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இணை வைக்கக்கூடியவர்களை போர்க்களத்தில் எல்லா நபர்களையும் வெட்டி வீழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அங்கு இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மா அஜிஸா மினல் யௌமி அஹதுக்கு கமா அஜிஸஹு ஃபுலான்.
இன்று இவரை போன்று நம்மில் யாரும் போர் செய்யவில்லை, இவரை போன்று நம்மளால் யாருமே போர் செய்யவில்லை என்று சொல்லும் போது அவரை மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பேசுறாங்க. இன்று இவரை போல நம்மில் வேற யாரும் போர் செய்யவில்லை என்று அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா அமா இன்னஹு மின் அஹ்லின் நார், இவர் நரகவாதி என்று சொன்னார்கள். அமா இன்னஹு மின் அஹ்லின் நார், இவர் நரகவாதி என்று நபி அவர்கள் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபிக்கு அக்ஸம் பின்த் அபில் ஜௌஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா அது, அந்த சஹாபி இணை வைக்கக்கூடியவர்களை தன்னுடைய உயிரை பயண வைத்து போர் செய்து கொண்டிருக்கின்றார், நிறைய எதிரிகளை வெட்டி வீழ்த்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்த்து நரகவாதி என்று சொல்லிவிட்டார்களே என்ற ஒரு சிந்தனையோடு அந்த சஹாபி பின்னாடி போறாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்கு, நரகவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அவங்கள போய் பார்ப்போம். அவங்களை பின்தொடர்ந்து போகும்போது தன்னைத்தானே அவர்கள் கொலை செய்து கொண்டார். யாரு? அந்த குஸ்மான் என்று சொல்ல ஒரு நபி தோழர் தன்னைத்தானே அந்த ஈட்டியை முன்னாடி, அந்த வாளை முன்னாடி நட்டி வைத்து அந்த வாள் மேலே விழுந்து விட்டார். எப்படி விழுந்தா தெரியுமா? அந்த போர் செய்யும் போது தன்னுடைய உடம்பில் படாத இடத்தில் ஒரு காய தன்னுடைய உடம்பில் பட்டுவிட்டது. படக்கூடாத இடத்தில் ஒரு எதிரியுடைய வாள் என்பது உடம்பில் பட்டுவிட்டது. அந்த வேதனை தாங்க முடியாம அவர்கள் அலறிக்கொண்டு தன்னுடைய வாளை முன்னாடி நட்டி வைத்து அந்த வாள் மேலே விழுந்து விட்டார். உடனே அக்ஸமின்த் அபில் ஜௌஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையாகிவிட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எந்த காரியம் செய்தாலும் அதுல உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அல்லாஹ்வுடைய பாதையில போனா ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு ஏற்பட வேண்டும். அவர் பெருமைக்காக வேண்டி போர் செய்தார். என்னை அவர் பெருமையாக பேச வேண்டும், நான் போர் செய்வதை பார்த்து மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் போர் செய்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் என்னுடைய அந்தஸ்து உயரும் என்று அவர்கள் போர் செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமையாக அவர்கள் வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் போர் செய்தார். அல்லாஹ்வுக்காக அவர்கள் போர் செய்யவில்லை. அதனால தான் அவர் நரகவாதியாக மாறிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நபர்கள் பணம், காசு, செல்வாக்கு, பதவி இருந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நிறைய நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்க தவறான விஷயம். இந்த உலகத்தில் எல்லா நபர்களுக்கும் பணம், காசு, செல்வாக்கு, பதவி என்பது எல்லோருக்கும் ஆசைதான், அது தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் நிம்மதி தேவை, நிம்மதியான வாழ்வு தேவை. நம்முடைய மனைவிடத்தில் நிம்மதியாக பேச வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிம்மதியாக பேச வேண்டும். நான் ஊருக்காக வேண்டி உழைக்கிறேன், நான் ஊருக்காக வேண்டி வாழ்றேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்னும் ஆக முடியாது. நாளைக்கு எல்லாம் கேட்பான், உன்னுடைய குடும்பத்துக்காக நீ வாழ்ந்தியா, உனக்காக வேண்டி நீ வாழ்ந்தியா, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்தியா என்று நாளைக்கு மறுமை அல்லாஹ் கேட்பான். அதே நிலையில சுயநலவாதியாக நாம் இருந்து விடக்கூடாது, பொதுநலவாதியாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார்கள், இன்னைக்கு யார் நோயாளி நலம் விசாரித்தார்? கேட்கிறாங்க, நோயாளியை இன்னைக்கு யார் நலம் விசாரித்தார், இன்னைக்கு யார் நிறைய நபர்களுக்கு உதவி செய்தார்? இப்படியாக ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். அன யா ரசூலுல்லாஹ், அன யா ரசூலுல்லாஹ், அன யா ரசூலுல்லாஹ் என்று எல்லாத்துக்குமே நான் தான் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கையை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த உயர்த்தியும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அபூபக்கரை போன்று நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னார்கள். நோயாளிகளை நாம் நலம் விசாரிக்க வேண்டும்,
ஜனாசாவுக்கு பின்னாடி நாம் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஜனாசா தொழுகை முடித்து அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்கான துவா செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். இப்படியான காரியங்கள் நாம் ஈடுபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும். அதே மாதிரித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அல்லவா, அபூபக்கரை போன்று நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கடுமையான ஒரு கூட்டத்தார்கள், ஜாஹிலியாவுடைய கூட்டம், இஸ்லாத்துடைய மார்க்கத்தை அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டவங்க. முழுமையா அவங்க தெரியல, அறகுறையாக தெரிந்தவர்களிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க வந்த இடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொள்ளும் போது அங்கு இருந்த எல்லா நபர்களும் அபூபக்கரை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடுமையான அடி தாங்க முடியவில்லை. அங்கு இருந்தவர் ஒருவர் சொல்லுகிறார், அபூபக்கரை யாரும் நீங்கள் அடிக்காதீர்கள். அவர் யாரு தெரியுமா? அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? சித்தீக்கீன்கள், உண்மையாளர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி உண்மை என்ற ஒரு பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் என்று சொல்லும் போது அங்கு இருந்தவர்களுக்கு தாங்க முடியும். மறுபடியும் அடிக்க போறாங்க. அப்ப மறுபடியும் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய குடும்பங்களை வாழ வைத்தவர், நிறைய குடும்பங்களை வாழ வைத்தவர்கள், ஏழைகளுக்கு இல்லை என்று சொல்லாதவர்கள், தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாதவர்கள், அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான வாழ்ந்தவர்களை நீங்கள் கேலி செய்யாதீர்கள், அடிக்காதீர்கள் என்று சொல்லும் போது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அறகுறையாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது ஆரம்பத்தில் நீங்க சொல்லி இருந்தீங்கடா நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நாங்கள் அடிச்சிருக்க மாட்டோம், ஏற்றிருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்குள்ள மக்களுக்கு புரியுது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நபர்களையும் வாழ வைத்தவர்கள், யாரு வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவர்கள். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது வஹசின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வதை போன்று நீங்களும் சக மனிதர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் நம்மளுக்கென்று ஒரு செல்வாக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பணக்காரனா இருந்தாலும் கிழிஞ்ச பணியை போட்டிருப்பாங்க, கிழிஞ்சி சட்டையை போட்டிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உனக்கு கொடுத்த அந்த அருள் கொடையை நீ வெளிக்காட்டு. உனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அருள் கொடையை மக்கள் மத்தியில் நீ வெளிக்காட்டு. நீ வெளிக்காட்டாம இருக்கனால உன்னைய பக்கீர்காராக பிச்சைக்காரனா பார்க்கிறாங்க. உனக்கு வழங்கிய அருள் கொடை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த அருள் கொடையை நான் உனக்கு வழங்கியது போன்று நீ மக்களுக்கு கொடு, உன்னுடைய செல்வாக்கு நீ வெளியே காட்டு அப்படின்னு அல்லாஹ். அப்பனா என்ன, நாம் நம்மளோட நிறைய பணம் காட்டு, நம்ம எந்த அளவுக்கு இருந்தாலும், செல்வாங்க இருந்தாலும், குறையா இருந்தாலும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதையை நாம் வெளிக்காட்ட வேண்டும். அதுக்காக வேண்டி கிழிஞ்ச சட்டையை போட்டு இருக்க முடியுமா? நம்முடைய ஆடைகள் முதற்கொண்டு ஆடை நல்ல ஆடையா உடுத்தினாத்தான் சமுதாயம் நம்மளை மதிக்கும். கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு போனா மதிக்க மாட்டாங்க. முல்லா நசருதீன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார். கல்யாண வீட்டுக்கு போன இடத்துல கிழிஞ்ச சட்டை போட்டுக்கு போனார். பிச்சைக்காரன் சொல்லி அடிச்சு வரட்டிட்டாங்க. மறுபடியும் நல்ல ஆடையை உடுத்திட்டு போனாங்க. அப்ப நல்ல ஆடையை உடுத்திட்டு போனோம்னா அவர்களுக்கு மரியாதை கிடைத்தது. அப்ப அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் கொடையான அந்த வாழ்க்கையை, அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய நபர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். கவலைப்பட்டு பட்டு பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உயிரோடு மையத்தாக வாழ்ந்து கொண்டு சந்தோஷம் இல்லை முகத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் அவ்வளவு சிரிச்சு பேசக்கூடியவர்கள். தன்னுடைய மனைவி கவலையோடு இருந்தால் அவரை சிரிக்க வைப்பார்கள். தன்னுடைய தோழர்கள் கவலையோடு இருந்தாலும் அவர்களை சிரிக்க வைப்பார்கள். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறாங்க.
கடுமையான கவலை, முகமெல்லாம் செவந்து போய் வாடி கவலையோடு இருக்கிறார். இப்ப நம்மெல்லாம் யாராவது ஒரு ஆளு கவலையோடு ஒருத்தர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, தன்னை தனியா நிற்காரு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இவனுக்கு வேணும் அப்படின்னு, இவனுக்கு வேணும், ஒழுங்கா இருந்திருந்தா எல்லாமே ஒழுங்கா இருந்திருக்கும், சேட்டை இருந்தனால எல்லாமே போச்சு அப்படிங்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கும்போது சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைப்பாங்களாம். யார சொல்லலாம், நீங்க கவலையோடு இருக்கிறது எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நீங்கள் கவலையோடு இருக்கும் போது எங்களுடைய மனம் என்பது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதானே கவலையோடு இல்லாமல், கவலை இல்லாமல் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழுவோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கவலையோடு இருக்கும் தருணத்திலும் கூட சில சஹாபாக்கள் கடவாய்ப்பதில் தெரிகின்ற அளவுக்கு சிரிக்க வைத்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். என்ன யார சொல்லலாம், உங்களுக்கு என்ன கவலை? நீங்க யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, நீங்களே கவலையோடு இருக்கலாமா? நீங்க கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருங்க என்று சஹாபாக்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க வைத்த சஹாபாக்கள் ஏராளம் ஏராளம். அதுல ஒரு சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதுல ஒரு சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்போதுமே நபி அவர்களை பார்த்தாலே சிரிக்க வைப்பாங்க. அவங்கள பார்த்தாலே, இப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு ஆளை பார்த்தா சிரிப்பு வரும். பொதுவாகவே ஒரு ஆளை பார்த்தாலே போதும், தன்னை அறியாமல் சிரிப்பு. ஏன்னா நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போதும் என்று சொல்வார் அல்லவா? அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்தோடு தன்னை அறியாமல் சிரிப்பு வந்துடும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தாலே நபிகளுக்கு சிரிப்பு வந்துடும். ஒரு கட்டத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் தேன் பாட்டிலோட வருவார், டின்னு கணக்கில் தேனி வேங்கி ஒரு ரசூலுல்லாஹி கொடுத்துட்டு, யார சொல்லலாம் இவர தேனிக்கு உரிமையாளர் பணத்தை கொடுத்துக்கொண்டு ஓடிடுவார். இப்படிலாம் சேட்டைகள் செய்யக்கூடியவர்கள். ஒரு நேரத்தில் அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குழம்பிக் கொண்டு வராங்க. யார சொல்லலாம், நான் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன். என்னப்பா தவறு? நடக்கக்கூடாதான் நான் நடந்துருச்சு, நடக்கக்கூடாதுன்னா நடந்துருச்சு அப்படின்னு பெரிய தவறு செஞ்சுட்டேன். என்னப்பா நீ தவறு செஞ்ச, முதல்ல அதை சொல்லு அப்படின்னா. இல்லை யார சொல்லலாம், நோம்போடைய நேரம், அந்த நோம்போடைய நேரத்தில் என்னுடைய மனைவியோட ஒன்னா படுத்து கிடந்தேன், பண்ணக்கூடாத பண்ணிட்டேன். யார சொல்லலாம், அப்படித்தானே, இதெல்லாம் பெரிய தவறு இல்லவா அப்படின்னாங்க. 60 அடிமைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அழுத்திக்க ரக்கப்பா, யார சொல்லலாம் அழுத்திக்க ரக்கப்பா அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. பெருடி என்பது ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்குது. அழுத்திக்க ரக்கப்பா அப்படின்னா பெருடி என்பது ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கிறது. அடிமை உரிமையிடுவது, அடிமைக்கு உணவளிப்பது என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்கன்னா யார சொல்லலாம் அழுத்திக்க ரக்கப்பா, ஏன் இந்த பெரடி வேண்டா இருக்கு, அடிமையா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி 60 நோன்பு வைப்பியா, ஒரு நோன்பு வச்சுதான் வழங்காம அங்க வந்து நிக்கிறேன், இன்னும் 60 நோன்பு வச்சுதான் எந்த பாவத்தை சம்பாதிக்க அப்படின்ட்டாங்க. மடுவரை சொல்லலாம் அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாமல், ஏப்பா கொஞ்சம் ஓரமா நில்லு, போ நீ பண்றதை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, தள்ளி நில்ல அப்படின்னாங்க. அங்கிருந்த ஒரு சஹாபி பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க. யார சொல்லலாம், என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு பேரிச்சம்பழம் முதல் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பேரிச்சம்பழத்தை எல்லா சஹாபாக்கும் பங்கிட்டு கொடுங்க அப்படின்னா. அவங்களுக்கு அன்பளிப்பு வந்தது. அது யாருப்பா, அந்த சஹாபியை கூப்பிடு, அந்த அப்துல்லாவை கூப்பிடு, இந்தப்பா இதுல பேரிச்சம்பழம் இருக்குது, இந்த பேரிச்சம்பழத்தை ஃபுல்லா எடுத்து இங்க இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் கூடு அப்படின்ட்டாங்க. யார சொல்லலாம், மதீனாவிலேயே நாங்க ரொம்ப ஃபக்கீரான ஆளு, என்னை விட யாருமே இல்லை. அது சொல்ற விதத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு தாங்க முடியல. மதீனாவிலேயே நான் தான் ஆக ஏழை, நான் தான் ஆக முசாபிர், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்படியே அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் உன்னோட குடும்பத்துக்கு பங்கு வச்சு கொடுனாங்களாம். ஒரு செகண்ட் தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழத்தை எடு அப்படின்னு சொன்னாங்க. எடுத்த உடனே குடுகுடுன்னு ஓடிட்டார். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள், மற்றவர்களின் மகிழ்ச்சியாக வாழ வைத்திருக்கிறார்கள். நம்ம என்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கூட ஆக மாட்டேங்குது, தலாக்கு வேணும், எனக்கு குலாம் வேணும், மாப்பிள்ளை சரியில்லை, என்கிட்ட இப்படிலாம் சொல்லாம இருக்காரு. சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டிய இளவயது உள்ளவர்கள் இன்னைக்கு தன்னந்தனியாக ஒவ்வொன்றும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். வாழ வேண்டிய வயசு, அந்த வாழ வேண்டிய வயசில் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தன்னுடைய மனைவிடத்தில் அன்பான முறையிலே அரவணைத்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை, மருமகளுக்கும் மாமியாருக்கும் சின்ன ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் உடனே தலாக், நீ என் வீட்டுக்கு வந்துருமா, நீ அதை இருக்காதாமா என பெற்றவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எப்படி வாழுவாங்க, எப்படி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? அப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் அனுசரிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த 10 மனைவியிடத்தில் கூட பல இன்னல்கள் இருந்துச்சு, பல கஷ்டங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையுமே தாங்கிக் கொண்டு அனுசரித்து வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், மகிழ்ச்சியை கொடுத்தான். 23 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு பயணம் போயிட்டு வந்த உடனே போன்ல தலாக் வாங்கிடுவாங்க. பயணம் போயிட்டு வரதுக்குள்ளே தலாக். என்னப்பா வாழ்ந்த, அவன் சரியில்லைங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண முடியும், ஒரு தடவை தான் வீட்டை கட்ட முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யார சொல்லலாம், சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னா பாலைவனத்தில் இருந்த ஒரு காட்டருக்கு நம்பிக்கை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கவலைப்படாதே, உனக்கு அல்லாஹ் எப்போதுமே துணையாக இருக்கிறான், நீ கவலைப்படாதே, அல்லாஹ் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறான் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தையை சொன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அவசரமாக எடுக்கிற முடிவுதான் வாழ்க்கையை சீரழிந்து போய்விட்டது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அல் அனாத்து மினல்லாஹி வல் அஜலத மின ஷயாத்தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நிதானம் என்பது தேவை. நிதானம், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டாச்சுன்னா சோழி முடிச்சுன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கவாதே முடிவெடுத்துட்டான். திடீர்னு ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அவன் அவசரப்பட்டுட்டான். அவன் அவசரப்பட்டதின் காரணமாக நான் நரகத்துக்கு போறான். அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே அவசரப்படக்கூடாது, நிதானம் தேவை. நல்லா யோசிக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவுல ஒரு யோசனை தேவை, நிதானம் தேவை. என்ன பிரச்சனை கூப்பிட்டு பேசுவோம், நம்மளுக்கு மத்தியில பேசுவோம். அழகான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டுட்டோம்னா இது மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிறத சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆலோசனைகள் செய்ய வேண்டும். நம்ம அவசரமான முடிவு எடுத்தோம் என்றால் அது ஷைத்தானோட குணம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடத்தில் அருள் வளங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னை பிச்சைக்காரனா ஆக்கிடாத, எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னும் அதிகப்படுத்தி, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிற பணம் காசுகளை தா, எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தா என்று அல்லாஹ்ட்ட கேட்டு அந்த அருள் வளத்தை கேட்டு நாம் பெற வேண்டும்.
அல்லாஹ் தருவான் தருவான் அப்படின்னு அல்லாஹ் தரமாட்டான். நம்ம கேட்டதான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ்ட்ட கேட்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு எதுவுமே தரமாட்டான். நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இறுதி முடிவு மகிழ்ச்சியான முடிவாகவும் புகழ்ச்சிக்குரிய முடிவாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட கேட்டா மட்டும்தான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ்ட்ட கேட்காத வரைக்கும் அல்லாஹ் எதுவுமே நம்மளுக்கு தரமாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி கட்ட வாழ்க்கை கூட மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள். எல்லோருக்கும் இந்த ஆசைகள் இருக்க வேண்டும். தன்னுடைய உயிரை பிரிந்தாலும் தன்னுடைய மனைவியோடைய மடியில் தான் உயிரை பிரிய வேண்டும். நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க. நம்முடைய வீட்டுல நம்முடைய மனைவி நம்மளுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறாங்க, துணிமனை துவைச்சு கொடுக்குறாங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னா இல்லை. நம்ம குடும்பத்தில் கிச்சனில் போய் பருப்பு இருக்கா தக்காளி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் மகிழ்ச்சி ஏற்படும். பரவாயில்ல, என்னுடைய கணவர் என்னதான் இருந்தாலும் கிச்சனில் உள்ள தேவைகள் ஜாமான பார்த்து வாங்கி தராங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிச்சன் வரைக்கும் போய் ஆயிஷா அம்மாவுக்கு என்ன செய்யணும் அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. அதான் ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். மனைவிட்ட சந்தோஷமாக பேச வேண்டும், மனவிட்டு பேச வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்க. நான் இப்படி கஷ்டப்படுறேமா, இப்படி ஒரு தொழில் ஆரம்பிச்சேன், இப்படி போயிடுச்சேன், மனைவிட்ட சொல்லுங்க. அந்த மனைவி உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லும் போது இருவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஏற்படுத்தும். எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தொலைத்தவர்களை, தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்தவர்கள். இன்னைக்கு இளம் வயது உள்ளவர்கள்லாம் வாழ வேண்டிய வயசுல இன்னைக்கு மூத்தா போறாங்க. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வயசுல உள்ளவர்கள்லாம் இன்னைக்கு மூத்தா போறாங்க. காரணம் என்ன? நம்முடைய உடம்ப நல்ல முறையில் பாதுகாக்கணும். ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் இருந்தா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா வாழ முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு பைக்ல போறாத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கணும். கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ளைகள், கல்யாணம் முடிக்காதவர்களும் அந்த இன்னைக்கு நிறைய பைக்கு மாடல் நிறைய வந்திருக்கு. வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு கபூரை தேடி போகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். அவருடைய பெற்றோர்களுக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும், அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டால் என்னுடைய மனைவிடத்தில் இப்படியெல்லாம் நான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பேச வேண்டும், அவர்கள் அங்க கூட்டிட்டு போனோம், அங்க கூட்டிட்டு போன இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆசை எல்லாமே தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாமே ஒரு செகண்ட். வாழ வேண்டியவர்கள் கபூரை தேடி செல்கிறார்கள். அப்போ நம்ம கவனமாக எல்லாத்திலுமே இருக்கு. நிதானம் தேவை. அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா சைத்தானுடைய கூட நம்மகிட்ட வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லவா, எதுக்குமே நீங்க அவசரப்படாதீங்க, நிதானத்தை நீங்க எடுங்க, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியை தருவான். ஒவ்வொரு நொடிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்து, கஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதே, என்னுடைய சமுதாயத்துக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதே, நீ மகிழ்ச்சி ஏற்படுத்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் இப்படியாக பதிவு செய்வான், வமன் அஹ்யா ஃபஅன்னமா அஹ்யா அன்-நாஸ ஜமீஅன். எவர் ஒருவர் ஒரு உயிரை வாழ செய்கிறாரோ, ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்ததை போன்று ஆவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படின்னா ஒரு உயிர் அப்படின்னா ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்கள வாழ வைக்கிறோம். கஷ்டப்படுறாரு, ஏன்பா கஷ்டப்படுறேன், இந்த உனக்கு தார இந்த வச்சுக்கோ, நீ மகிழ்ச்சியோடு வாழ் என்று சொல்லி கொடுக்கிறோம் அல்லவா. அந்த உதவி உபகாரம் என்பது அவருக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்ததை போன்று ஆவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மை அடைந்த கஷ்டமான வாழ்க்கை உங்களுக்கு
உங்களுக்கு மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். ஒருத்தர் கஷ்டமான வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னா, கஷ்டமான வாழ்க்கை வரும்போது தான் மரணத்தை தேடி போறாங்க நிறைய நபர்கள். கஷ்டம் வந்துருச்சு, தூக்குல தொங்கு, மருந்து குடி, வாகனத்தில் வரும்போது எங்கேயாவது போய் விடு, சைத்தானுடைய ஓட்டம் சிந்தனைகள். அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். மரணத்தை ஆசைப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரல் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல் லீ. யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் எனக்கு சிறந்ததாக இருக்கும் காலமெல்லாம், என் வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்கும் காலமெல்லாம் என்னை நீ வாழச் செய்வாயாக. ஆமீன். எனக்கு மரணம் சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக. ஒரு கஷ்டம் ஒன்று வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, மௌத்தை தேடி போவோம். அவசரப்பட்டனால நிறைய பேர் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே சந்தோஷமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து மூத்தா போயிடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் எனக்கு சிறந்ததாக இருக்கும் காலமெல்லாம் என்னை வாழ வைப்பாயாக. எனக்கு மரணம் சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயா. இப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும். நம்முடைய வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி மகிழ்ச்சியோடு தன்னுடைய குடும்பத்தோடு யார் வாழுகிறார்கள், எந்த விதமான போராமை, எந்த விதமான அனாச்சாரம், எந்த விதமான கெட்ட சிந்தனை, கோபுரம் எதுவும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடு யார் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கை அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம், நாளைக்கு மறுமையிலும் சொர்க்கத்தில் வாழும் காலமெல்லாம் குடும்பத்தோடு, அண்டை வீட்டாரோடு, மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு, பேரம்பேத்திகளோடு எந்த விதமான நோய் நொடி கஷ்டம் எதுவும் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு மனைவி மக்களோடு, பேரம்பேத்திகளோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இதே போன்ற ஒரு வாழ்க்கை நாளைக்கு சொர்க்கத்தில் நிலைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகள் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.